தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பொதுச் செயலாளரை ஒதுக்கி வைத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பொதுச் செயலாளரை ஒதுக்கி வைத்தார். திமுகவில் பொதுச் செயலாளருக்குத்தான் முதலிடம். ஆனால் பொதுச் செயலாளர் கருணாநிதி காலத்திலிருந்தே டம்மியாக வைக்கப்பட்டுள்ளார். தலைவருக்கு 2வது இடம்தான். தற்பொழுது திமுக பொதுச் செயலாளராக துரைமுருகன் உள்ளார். வயது 85 வயதுக்கு மேலாகிவிட்டது. அவர் பெரும்பாலான நாட்கள் மருத்துவமனையில்தான் உள்ளார். அவரால் கட்சி பொறுப்பை சரியாக செயல்பட முடியவில்லை. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்பட்டது. அவரது பிடிவாதத்தால் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் காட்பாடி தொகுதியில் போட்டியிட்டு 3வது இடத்தை பிடித்தார் துரைமுருகன். தோல்வியடைந்தார். இந்த சூழ்நிலையில் அவரது பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். ஆனால் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் 2028ஆம் ஆண்டு வரை தனக்கு பதவிக்காலம் உள்ளது, தன்னால் ராஜினாமா செய்ய முடியாது என்று கூறிவிட்டார். ஆகையால் வேறு வழியில்லாமல் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பொதுச் செயலாளரை ஒதுக்கி வைக்க முடிவு செய்துள்ளார். அதாவது கட்சியில் எடுக்கப்படும் முக்கிய ஆலோசனைகள், முக்கிய முடிவுகள், முக்கிய நிகழ்ச்சிகளில் பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு அழைப்பு விடுக்கக்கூடாது, அவரோடு கலந்து ஆலோசிக்கக்கூடாது என்று பொதுச் செயலாளர் துரைமுருகனை ஒதுக்கி வைக்க மு.க.ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். மேலும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு யாரும் அவரை அழைக்கக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார். சமீபத்தில் மகளிர் அணி கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துக்கு போன துரைமுருகன் உள்ளே நுழைந்தவுடன் தனக்கு மரியாதை கிடைக்காததால் உடனடியாக திரும்பிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் யாரும் அவரை கட்சி நிகழ்ச்சிக்கு அழைக்கக்கூடாது என்று மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பொதுச் செயலாளரை ஒதுக்கி வைக்க முடிவு செய்துள்ளார்.